எக்காரணத்தை கொண்டும் படபடன்னு பட்டாசாக வெடிக்கிற நாடோடிகள் பரணி வந்துடக்கூடாது, கல்லூரி பரணி வந்துடக்கூடாது. ஸோ பியூர்லி சுடலை தான் தெரியணும், அந்த வில்லேஜ் சுடலை தான் தெரியணும். ஸோ சுடலை எப்படி இருப்பான், டெட் சைலண்ட்டாகவும் இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து அவனுக்குள்ள ஒரு ஆக்ரோஷம் இருக்குது. சம்டைம்ஸ் அவன் வெடிக்க தயாரானா கூட நீ ஒரு கலைஞன், நீ இதுக்குள்ளே ஈடுபடாத, நீ தனித்து வாழ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அம்மா கேட்பாங்க, நம்மளே இன்னைக்கு தான் 30 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், உனக்கு எதாவது வருத்தம் இருந்தால் சொல்லு அப்படின்னு. என்னைக்கு கேட்குற என்னைக்கு கேட்குற நீ அப்படின்றது தான் அந்த எமோஷன். எதாக இருந்தால் சொல்லு அப்படின்னு. அது ஏதோ அவங்க தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கும். அவன் வந்து சாம சுருட்டை குடிச்சு தூங்கு வருவீங்களா, அது அது அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து போட்டு மனசு போட்டு குழப்பிக்காத, சுருட்டை குடிச்சு தூங்கு சொன்னால் மட்டும் நீ கேட்கவா போகிற, எனக்கு தான் தெரியுமே உன்னை பற்றி அப்படின்றது. ஸோ ஒரு ஸ்கேலில் நடிச்சிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் நான். அது இதுதான் பண்ணணும்னு எதிர்பார்த்து நான் பண்ணேன். ஏன்னா இதுக்குள்ளே இப்படி தான் போகணும், இது இப்படி போனால் தான் இங்கே வந்து பஸ்ட் அவுட் ஆகுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டை நான் பண்ணணும்னு முடிவுபடுத்த உடனே நான் பண்ண விஷயம், நீ ரெகுலர் கிடையாது, ஐ மீன் ரெகுலர் பரணி இல்லை சுடலை நீ அப்படின்னு நான் என்னை மாற்றி அமைச்சிக்கிட்டேன். கிளம்பி வரும்போதே செட்டுக்கு நான் கிளம்பி வரும்போதே சரி ரொம்ப காமாக வருவேன், இதை தான் நம்ம பண்ண போகிறோன்னு ஃபிக்ஸ் ஆகிடுவேன். சிங் சவுண்டு, ஸோ திருப்பி நம்ம எடுக்கக்கூடாது, எடுக்க விடக்கூடாதுன்றதில் ரொம்ப தீர்க்கமாக இருப்பேன். எல்லோரும் கஜ கஜன்னு பேசிகிட்டு இருந்தால் கூட சரி, இது நமக்கான இடம் இல்லைன்னு நான் அவாய்ட் ஆயிடுவேன்.